Hi friends, வணக்கம். வெல்கம் டு தமிழ் குக்கிங். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய சூப்பரான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு எல்லா வகையான மாங்காவையும் யூஸ் பண்ணி இந்த ஊறுகாய் செய்யலாம். ரெண்டு பெரிய சைஸ் ஒட்டு மாங்காவை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாணல்ல எண்ணெய் சேர்க்காம வெந்தயத்தையும் கடுகையும் வறுத்தெடுத்து தனியா வச்சுக்க போறோம். 2 மாங்காய்க்கு 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கோங்க. கடுகு புரிஞ்சாச்சு, வெந்தயமும் வறுந்துடுச்சு பாருங்க. இப்போ இது நம்ம தட்டில் மாற்றி வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணி கடைசியாக ஊறுகாயில் சேர்க்க போகிறோம். இப்போ அதே வாணல்ல 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்புக்காக 1/4 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். உங்களுக்கு பெருங்காயம் ஃப்ளேவர் பிடிக்கும்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லை 1/4 ஸ்பூன் சேருங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க மாங்காய் பீசஸையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் படுற மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூளையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மாங்காய் அந்த ஹை ஹீட்டில் நல்லா வதங்கும் போது எண்ணெயிலேயே நல்லா வெந்து கிடைக்கும். நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் நல்லா வதக்கிக்கோங்க. மாங்காய் ஓரளவுக்கு பாதி வதங்கியாச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். நீங்கள் கல்லுப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மாங்காய் குழைய ஆரம்பிக்கும், ஸோ அடி பிடிக்கும். அதனால் பக்கத்தில் இருந்து அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், 3/4 அளவுக்கு மாங்காய் வெந்துடுச்சு. அடுத்ததாக தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் காஞ்ச மிளகாயை கூட மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். வெயிலில் காய வச்சுட்டு அது கொஞ்சம் காஞ்சிருக்கும் இல்லையா, கிறிஸ்பியாக, அதை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வெயில் இல்லைன்னா வானலில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரைச்சி சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா பீஸ்லேயும் எல்லாம் மிளகாய் தூள் படுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு இந்த மாதிரி கரண்டியால் அமுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அமுத்தி விட்டு சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கும்போது மாங்காய் கூட எல்லா உப்பு காரம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கிடைக்கும். அப்பப்போ கிளறி விடுங்க. ஒரு 5-6 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மாங்காய் சிம்லையே வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மாங்காய் எந்தளவுக்கு குழஞ்சு கிடச்சிருக்குன்ட்டு. அவ்வளோதான். நம்ம கடைசியாக வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா வெந்தயம் கடுகு, அதை அரைச்சி பொடி பண்ணி இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட கிளறிக்கலாம். இதுக்கப்புறம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஊறுகாயை ஃப்ரிட்ஜில் 2-3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெளியில் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். இது எல்லா வகையான சாதத்து கூடயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.